சேலரி வந்த உடனே 70% இஎம்ஐக்கு போயிடுதுன்னா நான் சொல்லக்கூடிய 50-30-20 இந்த ரூலை ஃபாலோ பண்ணுங்க. உங்களாலையும் மணியை சேவ் பண்ண முடியும். அது என்னன்னு தெரிஞ்சுக்க வீடியோ சேவ் பண்ணிட்டு ஃபுல்லா பாருங்க. இது தமிழ்நாடோட மோஸ்ட் ட்ரஸ்டடான லோன் கைடன்ஸ் சர்வீஸ் பில்ட் பண்ற ஜர்னில டே 34 50-30-20ன்றது ஒரு சேவிங் மெத்தட். ஃபர்ஸ்ட் 50-30-20 இந்த ரூலை பத்தி தெரிஞ்சுப்போம். 50% உங்க நீட்ஸ்க்காக, 30% உங்க வாண்ட்ஸ்க்காக, 20% உங்க சேவிங் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்காக. இதை எப்படி பிரிக்கலாம்னா உங்களுடைய 50% இஎம்ஐ, ரெண்ட், கிராசரிஸ் இது எல்லாத்துக்கும் செலவு பண்ணணும். இது எல்லாமே உங்களுடைய அத்தியாவசிய தேவைகள். அடுத்து 30% உங்களுடைய ஷாப்பிங், அவுட்டிங், மூவி போறது இது எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம். இது பாத்தீங்கன்னா உங்களோட ஆசைகளுக்காக, உங்களுடைய தேவைகளுக்காக. சோ அடுத்து இருக்க 20% நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் சேவிங் பண்ணி வைக்கணும். அதாவது உங்களுக்காக ஹெல்த் இன்சூரன்ஸ் போடுறது, நீங்க இன்வெஸ்ட் பண்றது இது எல்லாமே இந்த 20% வரும். உங்களுடைய இஎம்ஐன்றது அந்த 50% தாண்டி போகுதுன்னா உங்களுடைய வாண்ட்ஸை கம்மி பண்ணிட்டு நீங்க அது இஎம்ஐக்கு ஸ்பெண்ட் பண்ணாதான் 20% உங்களால இன்வெஸ்ட் பண்ண முடியும். சோ இதுதான் இஎம்ஐ இருக்கக்கூடிய எல்லாருமே பண்ண வேண்டிய ஒரு பேசிக்கான பட்ஜெட்டிங். இதை ஃபாலோ பண்ணீங்கன்னா இஎம்ஐ இருந்தாலும் உங்களால சிறிதளவு இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ண முடியும். இதே போல இஎம்ஐ எப்படி மேனேஜ் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணும்னா வித் மனோஜ் பேஜை ஃபாலோ பண்ணிட்டு என்னுடைய வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில ஜாயின் பண்ணிக்கோங்க. அங்க இதே போல தொடர்ந்து நான் கைடன்ஸ் கொடுத்துட்டு இருக்கேன். என்னோட பிசினஸ் பில்ட் பண்ற ஜேர்னில ஆர்கால நான் இன்னைக்கு 500 rupees இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன்.